அன்பான தோழர்களே, மருதநாட்டு மக்கள் கட்சி என்பது ஒரு சமூக இயக்கம் என்று தொடர்ச்சியாக நான் பேசி வருகிறேன். அந்த வகையில் மருதநாட்டு மக்கள் கட்சியில் புரட்சி அம்பேத்கர் படம் பயன்படுத்தப்படுகிறது, தந்தை பெரியார் படம் பயன்படுத்தப்படுகிறது, பேராசார் கார்ல் மார்க்ஸ் படத்தை மருதநாட்டு மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள். காமராஜர் படத்தை இந்த சமூகம் யாருமே பயன்படுத்தவில்லை, ஆனால் மருதநாட்டு மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று இங்கே பல பேருக்கு கேள்வி எழுகிறது. அன்றாட தோழர்களே, இந்த சமூக மக்களுக்கு இடையே என்னென்ன இயக்கங்கள் இருக்கிறது? ஆனால் இந்த சமூக மக்கள் ஒரு அரசுப்படுத்த வேண்டும், இந்த மக்களை அமைப்பாக்க வேண்டும், இந்த மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் மருதநாட்டு மக்கள் இயக்கம். இது சமூக இயக்கம் என்று பலவரை நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் சொன்னால், சமூகம் என்பது ஒரு சாதியை சார்ந்தது, ஒரு சாதிக்கான கட்டமைப்பை கொண்டது. ஆனால் மருதநாட்டு மக்கள் கட்சி அப்படி இல்லை. மருதநாட்டு மக்கள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் பொருளும், தமிழ் சமூகத்தினுடைய பொதுத்தளத்திலே மருதநாட்டு மக்கள் கட்சி களமாகும். இந்த மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு போகும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை தெரியாத படிக்காமல், புரட்சியாளர் அம்பேத்கரை பயன்படுத்தாமல் எப்படி சமூக மக்களை அரசுப்படுத்துவது? இந்திய அரசியல் சட்டத்தை ஒழுங்கு தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதுகின்ற சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் சட்டமே இயங்குகிறது. அப்படி என்றால் அதிகாரத்தை நுகர வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும், அதிகாரத்துக்கு பின்னணி இருக்கக்கூடிய சமூகத்தை, எளிய மக்களை அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்காமல், புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்காமல் எப்படி இது சாத்தியமாகும்? அதை புரிந்து கொண்டுதான் புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு களமாடுகிறோம். தமிழ்நாட்டிலே பெண் விடுதலைக்காக போராடுகிறது பெரியார். பெரியார் இல்லை என்றால் பெண்கள் வீதிக்கு வந்து அவர்கள் படிக்க முடியாது, கல்வி கற்க முடியாது சூழல். அப்படிப்பட்ட காலத்தில் பெண் விடுதலைக்காக தொடர்ச்சியாக தன்னுடைய இருதவர்களை போராடிய தந்தை பெரியாரை இன்னைக்கு எல்லா விடுதலை பெற்று பெண்கள் ஆண்களுக்கு சமமாக எல்லா வகையிலும் பங்கெடுத்து விட்டார்கள். பேசுறாங்க. தனிப்பட்ட சமூகத்துக்கு பெரியார் என்ன செய்து விட்டார் என்று கேட்கிறார்கள். பெரியார் ஒரு சாதிக்கு என்ன செய்தார் என்று கேட்பதை விட்டு பெரியாரால் மனித வாழ்க்கைக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே தன்னுடைய அரசியல் ஸ்டேட்டஸுக்காக அவர் தேர்வுக்கு பேசுகிறோம். சிலர் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு அரசு செய்தார்கள். இன்றைக்கு அவருடைய தேவைக்கு பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். அவர் ஆதரித்து பேசும்போது ஆமான்னு சொன்னார், நீங்க எழுத்து பேசும்போது அதை ஆமான்னு ஒத்துக்கொள்ள முடியும். அவர் என்ன சொன்னாலும் கேட்கிறதுக்கு தம்பிகள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். தன்னுடைய சுயலாபத்திற்காக தமிழ்மண்ணிலே நாம் தமிழர்களுக்கு இயக்கம் கட்டி இந்த மண்ணிலே நாம் தமிழ் கட்சியால் பெற்றுத்தந்த தமிழ் மக்களுக்காக பெற்றுத்தந்த விஷயத்தை எல்லாரும் சொல்ல முடியுமா? மேலே ஓட்டி தமிழ் சமூகத்துக்களை ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி தமிழ் சமூகத்துக்களை ஒரு சண்டை மூட்டி விட்டதை தவிர நாம் தமிழர் தமிழ் தேசிய பேசுவதனுடைய அவர்களால் தமிழ் மண்ணிலே என்ன நடந்திருக்கிறது? ஏன் அப்படி சொல்றேன்? தமிழ்நாட்டிலே தமிழ் சமூகத்திலே யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் தமிழ் தேசிய பேசுபவர்கள். நாம் தமிழ் சார்ந்த சீமான் போன்றவர்கள் தமிழ் மண்ணிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். இங்கே குறைவாக இருக்கிறவர்களை அவர் ரசிக்க வைக்கிறார். எப்படி இந்தியாவுடைய பாசிசத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ பாஜக பாசிசம் என்ன சொல்றது?
நீங்க நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல வருது. அங்கே என்ன சாதி பிளவுபடுத்துவது பாஜக, மதத்தின் பேரிலே அரசு செய்து பாஜக பாசிசத்துகள். நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் என்ன சொல்றாரு? அவர் சொல்றது வேறு. அவர் சாதி பேரிலே இங்கே பாசிசம் திணிக்கிறார்கள், இங்கே மொழியின் பேரால் அந்த சீமான் அவர்கள் இங்கே பாசிசம் திணிக்கிறார். எப்படி சொல்றேன்னா, ரொம்ப குறுகிய சமூகம், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய சமூகம், மொழியின் பேரால் அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று அவர்கள் சண்டையிட்டு அவர்களை மோதி தன்னை பெரியவராக அவர் காட்டிக் கொள்கிறார். அவங்க யாரும் வர மாட்டாங்க, அங்க இன்னைக்கு குறைவாக இருக்காங்க சொல்லி தொடர்ச்சி அந்த மக்கள் சொல்ல போறாரு. தமிழருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ் பேசுறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் நீங்களாம் தமிழ் பேசக்கூடாது, நாங்க தமிழ் பேசணும், யாரும் எதிர்க்கிறாங்களா? அப்படிப்பட்ட சூழல் இருந்தா தமிழ் மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு போக முடியல, மற்ற மாநில தமிழர்கள் எல்லாம் போய் எது தொழில் செய்ய முடியல, அங்கே போய் வர முடியல, இதுவரை தமிழர்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு அப்படின்னா தமிழர்களை கட்டி காப்பதற்கு சீமான் போன்றவர்கள் வரலாம். அப்படிப்பட்ட எந்த சூழலும் இல்லை. இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் காக்கிறோம், தமிழ் மொழியை நாங்கள் காக்கிறோம் என்று இளைஞர்களை மூளை செலவு செய்து தன்னுடைய சுயலாபத்துக்காக அரசு செய்வதா சீமான் போன்றவர்களை நம்முடைய தேர்தல் சமூக இளைஞர்களும் அதை கண்டுணர்ந்து களமாக வேண்டும். ஏன்னா அதை பதிவு செய்றேன். இளைஞர்களுக்கு அரசுக்கு வரணும், இளைஞர்கள் தலைவர் பழக்கத்துக்கு வரணும் என்று தொடர்ச்சியாக சொன்னா அடுத்த தலைமுறை இந்த சமூக பின்னோக்கி அரசியல் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை அரசு கொடுத்து முயற்சி செய்யறோம். இது இடையில கற்பனை பேசி இந்த சமூகத்துடைய வரலாறு பேசி தமிழ் சமூகத்துடைய தமிழ் பேசுறாங்க, அந்த பின்னோட இலக்க பிடிச்சிக்கிறாங்க. அதுல சிக்குண்டு போயிருக்காங்க. உங்களை நாங்க எச்சரிக்கிறோம். தொடர்ச்சியா இந்த வரலாறு விமர்சனம் நம்ம சமூக சார்ந்த தலைவர் படம் இல்ல, அந்த படம் இல்ல, இந்த படம் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துடைய அதாவது தியாகி விமானத்தினுடைய இந்த சமூகத்தின் வரலாற்று கொள்கை தரமாக வைத்திருக்கிறாங்க. பலராக சமூகத்துடைய அடையாளம் தியாகி விமானசேகர் இந்த சமூகத்துடைய அடையாளம். அந்த இயக்கம் என்ன கொள்கையை இருக்கிறது? நாங்கள் பயன்படுத்துகிற நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இயக்கத்துடைய கொள்கை தலைவர்கள். விமானசேகர் காமராஜர் அரசியலே ஒன்றாக நின்று வேலை செய்திருக்கிறார். விமானசேகர் அடைந்த பிறகு அந்த குடும்பத்திற்கு பிறந்தவர் காமராஜர்கள் பெருமளவில் உதவி செய்திருக்கிறார். இந்த மண்ணிலே சாதிக்கிறதாக போராடி இருவரை கடத்தில் என்று வாழ்ந்து போன 4 பெண்பிள்ளைகளை விட்டு வாழ்ந்து போன தியாகி விமானசேகர் அவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு, அந்த குடும்பம் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு காமராஜர் பெருமளவு உதவி செய்திருக்கார். அப்படிப்பட்ட கொள்கை தலைமை வரலாற்று மக்கள் கட்சி ஏற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறது. இதை நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கண்டுணர்ந்து கிராமம் முழுவதும் மருநாட்டு மக்கள் கட்சியுடைய இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும். மருநாட்டு இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை கொடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு. அப்படிதான் இந்த சமூக சார்ந்த கோரிக்கைகளுக்கு மருநாட்டு மக்கள் கட்சி குரல் கொடுக்காதா என்று கேள்வி கேட்கிறாங்க. இந்த சமூகத்தை நீங்களாக பேசாத கோரிக்கை அது மதுரையிலே 2020 மிகப்பெரிய மாநாடை நடத்தியவர்கள் மருநாட்டு மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்துவோம். அதனால இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு ஒருபோதும் எதிராக இருக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கை அவசியமாக இந்த மக்கள் புரிந்து கொண்டு அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்லணும்னு இந்த மக்களுடைய கோரிக்கை ஒருபோதும் நாங்க எதிராக நிற்க மாட்டோம். தொடர்ச்சியா அந்த கலப்படையில் இருக்கிறோம். 2020 ஒரு மாநாடு நடத்தணும். இந்த ஓராண்டுக்குள்ள ஒரு மாநாடு நடந்ததாக அந்த மாநாட்டில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெருமையாக கலந்து கொள்வது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு நீங்க ஒத்துழைப்பு நடத்த வேண்டும். நிர்வாகிகள் கிராமங்களோடு சென்று அந்த மாநாட்டுக்கு மக்களை பெருந்தலாக அழைத்து வர வேண்டும் என்று இந்த வகுப்பிலே உங்களிடம் வேண்டும்.
தொடர்ச்சியாக நம்மோடு நலமாக இருக்கக்கூடிய என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், இங்க வருகின்றக்கூடிய என்னுடைய அழைப்பிற்கு வருகின்றக்கூடிய அனைவருக்கும் நன்றி பாராட்ட விடைபெறுகிறேன். நன்றி.